தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இந்த உலகத்தின் தலைவன் தண்டனை பெற்றுவிட்டான். இறையேசுவில் பிரியமுள்ள இறை சொந்தங்களே, இன்றைய நற்செய்தியானது யோவான் எழுதிய நற்செய்தி 16வது அதிகாரம் வசனங்கள் 5-12 முடிய உள்ள வசனத்தில் இயேசு கிறிஸ்து தன்னுடைய தந்தையிடம் செல்வதற்கான நேரத்தை பற்றியும் அவருடைய சீடர்களிலிருந்து பிரிவது போவது பற்றியும் பாவம், நீதி, தீர்ப்பு இவற்றை பற்றிய தவறான கருத்துக்கள் மக்களிடையே நிலவுவதை பற்றியும் எடுத்து கூறுகின்றார். பிரிவு என்பது ஒரு துக்ககரமான செயல். நாம் அனைவருமே ஒரு நாள் ஒருவரை விட்டு பிரிந்தே ஆக வேண்டிய சூழ்நிலையில் இருக்கின்றோம். ஆனால் அந்த பிரிவின் மூலமாக ஒரு நன்மை இருக்கிறது என்றால் அந்த பிரிவை நாம் அனுபவித்தே ஆக வேண்டும். இதைத்தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களிடம் கூறுகின்றார். நான் உங்களை விட்டு என் தந்தையிடம் செல்வேன், ஆனால் உங்களுக்கான ஒரு துணையாளரை நான் அனுப்புவேன் என்று கூறுகின்றார். இதை கேட்ட சீடர்கள் சோகத்தில் முழுகுகின்றார்கள். ஏனென்றால் இதுவரையில் எந்த பொறுப்பும் இல்லாமல், எதை பற்றியும் கவலையும் இல்லாமல் தங்களுடைய வாழ்விலே மனம் போன போக்கிலே வாழ்ந்தவர்கள் இப்பொழுது இயேசு இல்லாத பொழுது அவர் இருக்க மாட்டார் என்பதை தெரிந்தவுடன் அவருடைய பொறுப்பு கூடுகின்றது. அவர்கள் எவ்வாறு வாழப் போகின்றார்கள், அவர்களுக்கு அனைத்து கவலைகளும் அவருடைய மனதில் ஆட்டிக்கொண்டிருக்கின்றன. அப்போதுதான் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார், உங்களுக்கான ஒரு தூய ஆவியான துணையாளரை அனுப்பியேன், அவர் உங்களை வழி நடத்துவார். நம் மக்கள் பாவம், நீதி, தீர்ப்பு பற்றிய தவறான கருத்துக்களை கொண்டிருக்கின்றார்கள். அவற்றையும் நான் சரி பண்ணுவேன் என்று வாக்குறுதியும் தருகின்றார். இந்த உலகத்தின் தலைவன் தண்டனை பெற்றுவிட்டான். அதாவது சாத்தான், இருள், பாவம் இவற்றை இயேசு கிறிஸ்து வென்றுவிட்டார். உயிர்ப்பின் மூலம் வென்று உயிர் தெழுந்து நமக்கு அவற்றை வென்று நமக்கு நிலைவாழ்வை தந்துவிட்டார். அந்த நிலைவாழ்வை நாம் எவ்வாறு தக்க வைத்துக் கொள்ள போகிறோம் என்பதை இந்த நற்செய்தி நமக்கு கூறுகின்றது. ஆகவே அன்புமிக்க இறை சொந்தங்களே, சிந்திப்போம், இயேசுவோடு சேர்ந்து பயணிப்போம். அந்த துணையாளரின் வருகைக்காக நம்மையே நாம் தயார் செய்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய திரு ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காத்து வழிநடத்துவாராக. ஆமென்.